ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஸ்ரீ சுவாமி சிவானந்தா யோக சாரம். ஆத்மா ஞானம் அடைதல். இந்த உலக காட்சிக்கு பின், இந்த பௌதிக தோற்றங்களுக்கு பின், இந்த நாம ரூபங்களுக்கு பின், உணர்ச்சிகள், எண்ணங்கள், மனக்கிளர்ச்சிகள் ஆகியவற்றிற்கு பின் மௌன சாட்சியும் உன் அழிவற்ற நண்பனும் உண்மையாக உன் நலத்தை கோருபவனும் புருஷனும் உலக குருவும் புலப்படாத தலைவனும் அறியப்படாத யோகியும் அறிவின் அபின்ன சக்தியும், அதாவது மறைந்திருக்கும் ஞானியுமான பொருள் இருக்கிறது. அதுவே பிரம்மம், பரமாத்மா அல்லது பாரமார்த்திக வஸ்து. அது ஆத்மாவாகிய தான் மாறும் தோற்றங்களுக்கு பின்னுள்ள மெய்ப்பொருளை உணர்வதே மனித வாழ்வின் குறிக்கோள். ஆத்ம ஞானம் அடைதலே மனித அவாவின் பூர்த்தியாகும். ஆத்ம ஞானம் ஒன்றுதான் உன்னை முற்றிலும் விடுபட்டவனாயும் சுதந்திரவனாயும் ஆக்கும். உன் உடலையும் உள்ளத்தையும் புலன்களையும் நம்பாதே. ஆந்திரீக ஆத்ம வாழ்வை கைக்கொள். உறுதியான பக்தி மூலமும் ஒழுங்கு மூலமும் ஆத்ம ஞானத்தை அடை. அமரத்துவமாகிய அமுதத்தை பருகிய சம்சார ஜுவாலைகளை தனித்து அதன் சித்திரவதைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் அடக்கு. நண்பர்கள் உண்ணுவது உறங்குவது வம்பு பேசுவதை தவிர வாழ்க்கையில் உறைந்த நோக்கம் இல்லையா? இந்த நிலையற்ற மாயீக சுகங்களை விட உயர்ந்த நித்தியமான சுகம் வேறு கிடையாதா? சிற்றின்ப வாழ்க்கையை விட கௌரவமான வாழ்க்கை ஏதும் இல்லையா? இங்கு வாழ்க்கை எவ்வளவு நிலையற்றதாக இருக்கிறது. பல்வேறு பயங்கரங்களுடன் இந்த பூலோகத்தில் நம் இருப்பு எவ்வளவு காவலற்றதாக இருக்கிறது. இந்த இகலோக வாழ்வு எவ்வளவு துன்பகரமானது. ஆகவே அழிவற்ற இருப்பிடமாயும் பழமையான தூய்மையும் தெய்வீக பேரொழியும் உள்ள நமது ஆதி வாசஸ்தலத்தை அடைய உழைத்து முயற்சிக்க வேண்டாமா? அந்த இடத்தில் நித்தியமான சூரிய பிரகாசமும் பூரண பாதுகாப்பும் இருப்பதோடு நோய், மரணம், யுத்தம் ஆகியவை இல்லை. வா வா, யோகியாகி விடு. உன் குறுகிய குழி பள்ளங்களை விட்டு வெளியே வா. பல்வேறு மூட நம்பிக்கைகளையும் நசுக்கு. உன்னத லட்சியத்தை கொள். வழக்கறிஞனாகவோ, வைத்தியனாகவோ, பொறியியல் கலைஞனாகவோ, பேராசிரியனாகவோ ஆவது உன் அவாவின் சிகரம். இது உனக்கு விடுதலை அளிக்குமா? இது உனக்கு சாஸ்வதமான சந்தோஷத்தை அளிக்குமா? இது உனக்கு நித்திய சாந்தியை உண்டு பண்ணுமா? இது உன்னை அமரத்துவம் அடைய செய்யுமா? உனக்கு பூரணத்துவம் அல்லது அமரத்துவம் அடைய வேண்டும் என்று ஆசை இல்லையா? இருப்பின் லட்சியமாகிய கைவல்யம் அல்லது ஆத்ம ஸ்வராஜ்யத்தை அடைய வேண்டுமென்று நீ விரும்பவில்லையா? அப்படியானால் வா, உயர்ந்த பொருள்களுக்காக போராடு. தைரியம் கொள். பின்புறம் பார்க்காதே. முன்னேறி செல். நான் யார் என்று விசாரணை புரி. சிரவணம் செய். சிந்தனை செய். தியானம் செய்து ஆத்மீக பேரொளியை அடைந்துவிடு. ஓம் என்பதே சச்சித் ஆனந்தம். ஓம் எல்லையற்றது. ஓம் என்பதே நித்தியத்துவம். ஓம் என்று பாடு. ஓம் என்று உச்சாரணம் செய். ஓம் என்று உணர். சாந்தி சாந்தி சாந்தி. தொடரும். ஓம்.